கல்வராயன் மலையில் காலம் காலமாக நடத்துவதாக முன்னாள் டிஜிபி நடராஜன் சொல்கிறார். அதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும், அந்த குற்றவாளிகளை கைது செய்யணும், அவங்க சட்டத்தின் முன்னால் நிறுத்தணும், தண்டனை கொடுக்கணுன்றதை காங்கிரஸ் சொல்லிக்கிட்டு தான் இருக்கு. அதனால எங்க கருத்துல மாற்று கருத்து இல்லை. ஆனால் திமுக செய்யும் தவறுகளை நாங்கள் மறைக்கிறோம்னா இல்லை, நாங்கள் சுட்டி காட்டிக்கிட்டு தான் இருக்கோம். அழுத்தமா சுட்டி காட்டி நாங்க எங்க கட்சியில தனித்தா இணைந்தா அப்படின்ற பேசுற உரிமை எங்களுக்கு இருக்கு. அது கூட்டணியை பாதிக்காது. அது கூட்டணியை பாதிக்காது என்பது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தெரியும். சில கருத்து வேறுபாடுகள் எங்களுக்குள் வந்தாலும் அது தீர்க்கப்பட வேண்டியது. ஆனாலும் இந்த ரெண்டு பேருடைய கருத்தையும் ஏஐசிசி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. பாத்துங்க, தனியா இல்ல இதுவான்றதையும் தனித்து கிடையாது அப்படிதான்றதையும் ரெண்டு கருத்தையும் உள்வாங்கிக்கிட்டாங்க. இது எது சரி என்பது காலம் பதில் சொல்லிக்கிட்டோம். ரியலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே காங்கிரஸ் கமிட்டி துணைத் தலைவர் பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. கேட்பதற்கு நிறைய கேள்விகள் இருக்கு, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம் சார். இப்போ இருக்கக்கூடிய காங்கிரஸ் எப்படி பாக்குறீங்க? இப்போ நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் பெருவாரியான வெற்றி அடைஞ்சிருக்காங்க. மறுபடியும் கிட்டத்தட்ட 2019 காங்கிரஸ் வெற்றி பெற்ற இடங்களை பார்க்கும்போதும் சரி, இப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்க இடங்களும் பார்க்கும்போது 99 இடங்கள் காங்கிரஸ் கட்சி இந்திய அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கு. இப்போ இருக்கக்கூடிய நிலைமை எப்படி இருக்கு? அதாவதுங்க, அகில இந்திய அளவில் காங்கிரஸ் ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, யாரும் அது மறுக்க முடியாது. இந்த 5 வருஷத்துல சொல்றீங்களா? இந்த 5 வருஷத்துல வளர்ந்துருக்கு. குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா இந்த பாரத் ஜோடோ யாத்திரை, நியாய யாத்திரை, இதெல்லாம் மக்கள் மத்தியில பெரிய அளவில் ரீச் ஆயிருக்கு. அந்த பக்கம் எண்மண் மக்கள் யாத்திரை, அதுதான் நியாய யாத்திரை. அது பேர் நியாய யாத்திரை, இது ஜோடோ யாத்திரை. அது ரெண்டுமே சக்சஸ்ஃபுல்லா மக்கள் கிட்ட போய் ரீச் ஆயிருக்கு. என்ன காரணம்னா, ஒரு பரந்துபட்ட ஜனநாயகத்தை உருவாக்கிய ஜவஹர்லால் நேரு, மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்த மோதிலால் நேருனுடைய கொள்ளு பேரன் நம்ம வீட்டை தேடி வருகிறான் அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த மக்களுக்கு வந்துடுச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ராகுல் காந்தி அவர்கள் ஒரு போர்ட்டர் கூட போய் உட்காந்து அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு மூட்டை தூக்கின்னு போகிறது, ஒரு தொழிலாளி கூட போகிறது, இப்படி மக்களோடு மக்களாக நாங்கள் இருக்கிறோம் என்பதை காட்சிப்படுத்தி காட்டியதை மக்கள் விரும்புகிறார்கள். அப்படி தான் இருக்கணும். இந்த தலைவர்னா பெருந்தலைவர் காமராஜர் எப்படி இருந்தார்? பெருந்தலைவர் காமராஜர்கிட்ட ஒரு பத்திரிகையாளர் கேட்குறாரு, நீங்கள் சொன்னதெல்லாம் செஞ்சதெல்லாம் நீங்கள் சொல்லவே இல்லை, அதனால தான் உங்களுக்கு தோல்வின்ன போது அவர் சொன்னார், தோத்தத்தை பற்றி நான் கவலைப்படலைன்னு. என்னென்னா, மக்களுக்கு செய்யறதை சொல்லி காட்டுறது பெத்த தாய் பிள்ளைக்கு செஞ்சதை சொல்லி காட்டுற மாதிரின்னு சொன்னார். அதனால் காங்கிரஸ் எப்போவுமே எவ்வளோ பண்ணியிருக்கோம். கடந்த 10 ஆண்டுகள் மன்மோகன் சிங் ஆட்சியில் நாங்கள் பண்ணது மிகப்பெரிய அளவில் சாதனைகள் பண்ணோம். 9% பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வந்தோம். ஆனாலும் மக்கள் எங்களுக்கு வாக்களிக்காமல் 2014 திரு மோடி அவர்களை பிரதமர் ஆக்கினாங்க. இன்றைக்கும் அவங்க அவங்க கூட்டணி தொடர்ந்து ஜெயிச்சிருக்குது. 99 வந்திருக்கிறத நான் பெருமையாக கருதுகிறேன். அதே நேரத்தில் ஆட்சி அமைக்க முடியவில்லையே என்ற கவலையும் எங்களுக்கு இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் மொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகம் 40 நாங்கள் ஜெயிச்சிருக்கோம். பெருமைக்குரிய விஷயம்தான். காங்கிரஸ் ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி போயிட்டு இருக்குதுன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. வளர்ச்சி பாதையை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. சமீபத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசின ஒரு விஷயம் ரொம்பவே சர்ச்சையாச்சு. அதற்கு ஈவிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள் கூட பதிலடி கொடுத்திருந்தாரு. சார்ந்து இருக்க போறோமா, தனித்து இயங்க போறோமா அப்படிங்கிற ஒரு விஷயம். வளர்ச்சி பாதை அப்படிங்கிறது தனிச்சு இருந்தாதான் நம்ம ஒரு சரியான ஒரு வளர்ச்சியை நோக்கி போக முடியும். இப்போதைக்கு உங்களுடைய பாதை தனித்தா சார்ந்தா? அதாவதுங்க, கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் வரக்கூடிய, ஓகே, அந்த கூட்டணியோடு இணைந்து அவர்களுக்கு வெற்றிக்கு நாங்களும், எங்களுடைய வெற்றிக்கு அவங்களும் உழைப்பை தருவதும், அதனுடைய பலனை 2 பேர் அனுபவிப்பதும் ஒரு நிகழ்வாகவே எல்லா இயக்கங்களிலும் இந்தியா ஃபுல்லாவே அந்த கூட்டணி தர்மம்ன்றது அப்படிதான் காக்கப்படுது. ஆனால் கூட்டணி தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு இருக்கக்கூடிய 9 எம்பி காங்கிரஸ் எம்பின்னு தான் சொல்லுவோம். அவங்களுக்கு இருக்கிற 21 எம்பி டிஎம்கே எம்பி. இப்போ விடுதலை சிறுத்தை 2 இருக்குன்னா விடுதலை சிறுத்தை எம்பி தான் அவங்க. நாங்களாம் தனித்தனி கட்சி. எங்க கட்சியை நடத்தக்கூடிய உரிமை, நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை மக்கள் மத்தியில் கொண்டு போகிறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கு. அது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மரியாதைக்குரிய தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு நல்லாவே புரிஞ்சவர். அதில் எனக்கு 2 கருத்து இல்லை. தனித்தா இல்லை இணைந்தா என்ற ஒரு வாதம் நடைபெற்றதிலும் தவறில்லை. ஏன்னா காங்கிரஸ் என்பது ஒரு பரந்துபட்ட ஜனநாயக இயக்கம். நாங்க எங்க கட்சியில தனித்தா
இணைந்தா அப்படின்ற பேசுற உரிமை எங்களுக்கு இருக்கு. அது கூட்டணியை பாதிக்காது. அது கூட்டணியை பாதிக்காது என்பது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தெரியும். சார்ந்து அப்படிங்கிறப்ப கூட்டணி எப்படி பாதிக்காத அளவுக்கு இல்ல சார். அவங்க நம்ம என்னன்னா சார்ந்தா தனித்தான்றாங்க. அந்த அந்த வரிகளை சொல்றக்கூடிய உரிமை காங்கிரஸுக்கு இருக்கு. அதே நேரத்தில் திரு EVK இளங்கோவன் சொன்ன கருத்து என்னன்னா, இப்பதான் தேர்தல் முடிஞ்சிருக்கு, இன்னும் ரிசல்ட் வரல, எம்பிங்க பதவி ஏற்றுக்கல, அதுக்குள்ள என்ன அவசரம்னு சொல்றார். நான் அதான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த பரந்துபட்ட ஜனநாயகத்தில் அந்த கருத்துக்கும் இடம் உண்டு, இந்த கருத்துக்கும் இடம் உண்டு, ரெண்டு கருத்துக்குமே இடம் உண்டு. எங்களுக்குள்ள கருத்து மோதல் வராது. கருத்தியல் ரீதியான ஒரு வேற்றுமைகள் எங்களுக்குள்ள வர்றதுக்கு எப்பவுமே இருக்கும். அது காந்தி காலத்து அத கருத்து வேறுபாடுன்னு சொல்றீங்களா? கருத்து வேறுபாடு இல்லை, கருத்தியல் ரீதியாக ஒரு சிறியான ஒரு கலந்துரையாடல்னு நீங்க அதை வச்சுக்கங்களேன். அந்த கூட்டத்தில் வந்து திரு EVK திரு செல்வ பெருந்தகைக்கு சொன்ன பதில் கூட அது வந்து இந்த பரந்துபட்ட ஜனநாயக இயக்கம் என்பதை காட்டுது. நீங்க அதை புரிஞ்சுக்கணும். மற்ற கட்சியில் அப்படி பண்ண முடியாது. இப்போ மற்ற கட்சியில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்க ரெண்டு பேரை கல்யாணராமனையும் நம்முடைய ராஜ்யசபா MP திமுகவில் இருக்கார், அவங்க பையன் சூர்யான்னு ஒருத்தரையும் நீக்கினதை நீங்க பார்த்துருக்கீங்க. அவங்களுக்கு வந்து கருத்தியல் ரீதியா எந்த கருத்தை சொல்றதுக்கு உரிமை இல்லை என்றது அங்க காட்டப்பட்டிருக்கு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஒன்னு சொல்றாரு, அதுக்கு எதிர்கருத்த முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சொல்றாரு. ஆனா ரெண்டையுமே ஏத்துக்கக்கூடிய ஒரு பரந்துபட்ட ஜனநாயக இயக்கமாக காங்கிரஸ் இருக்கு. இன்னைக்கு நேத்து இல்ல, காந்தி காலத்திலிருந்தே எங்கள் இயக்கம் இப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது. காந்திக்கு எதிர்ப்பாளர்கள் இருப்பார்கள், காந்திக்கும் அவர்களுக்கும் கருத்தியல் ரீதியாக சில வேற்றுமைகள் வரும். ஆனா அதுக்கப்புறம் நீங்க தனியா போய் அந்த நபரை காந்தி கிட்ட நீங்க வாதம் பண்ணீங்களேன்னு கேட்டா, என்ன வாதம் பண்ணாலும் எனக்கு தலைவர் காந்தி தான் சொல்லுவாங்க. அதனால இது கருத்தியல் ரீதியான அடிப்படையில் உண்டான சில கருத்து வேறுபாடுகள் எங்களுக்குள் வந்தாலும் அது தீர்க்கப்பட வேண்டியது. ஆனாலும் இந்த ரெண்டு பேருடைய கருத்தையும் AICC அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க பாத்துங்க. தனியா இல்ல இதுவான்றதையும், தனித்து கிடையாது அப்படிதான்றதையும் ரெண்டு கருத்தையும் உள்வாங்கிக்கிட்டாங்க. இது எது சரி என்பது காலம் பதில் சொல்லிக்கிட்டோம். ஆனா ரெண்டு பேரையும் கூப்பிட்டு பார்த்து பேசுங்கன்னு சொல்லிடுவாங்க. இவ்வளவுதான் மேட்டர். காலம் பதில் சொல்லட்டும் அப்படின்னு சொல்றீங்க. இப்படி கூட்டணியில நீங்க இருக்கிறதுனால தான் திமுக செய்யக்கூடிய தவறுகளையும் காங்கிரஸ் வந்து எதிர்த்து கேள்வி கேட்க கூட முடியாத நிலைமையில தான் தமிழ்நாட்டில் இருக்கா. சமீபத்தில் வந்து கள்ளச்சாராய விவகாரம் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட வந்து நேற்றைய கணக்குப்படி பார்த்தோம் அப்படின்னா 63க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து பலியாயிருக்காங்க கள்ளச்சாராயத்தினால. இதனால காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியில நாங்க இருக்கோம், அதனால நம்ம வந்து ரொம்ப பேச வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருக்காங்களோ? கள்ளச்சாராய மரணம் என்பது அது மனம் ஏற்றுக்கொள்ளலை, ஒரு வருத்தமான விஷயம்தான். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதில் இறந்து போனவர்கள் நிறைய பேர் விளிம்பு நிலை மக்கள் தான். அரசாங்கம் வந்து பெரிய அளவில் இந்த மது டாஸ்மாஸ் கடையை நடத்துகிறாங்க. அரசாங்கம் நடத்துது. இந்த கள்ளச்சாராயத்துக்கு அவங்க துணை போனாங்கன்னா டாஸ்மாஸ்க்கு வியாபாரம் குறைஞ்சிடும்னு அவங்களுக்கு தெரியும். அதனால அரசாங்கம் நடத்திக்கிட்டு இருக்கா. அதை நடத்திக்கிட்டு இருக்கிறவங்க கல்வராயன் மலையில காலமாக நடத்துவதாக முன்னாள் DGP நடராஜன் சொல்றார். ஒரு புத்தகத்தில் ஏதோ ஒரு பேப்பரில் ஆர்டிக்கலாக எழுதியிருந்ததை நான் படித்தேன். அப்போ கல்வராயன் மலையில் இது தொடர்ந்து நடக்குது, நாங்கள் கட்டுப்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறோம், பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கிறோம், இனி அடியோடு ஒழிக்க வேண்டிய காலகட்டம் வந்துடுச்சு. காரணம் 61 பேர் மரணம் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. நாங்கள் அதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும், அந்த குற்றவாளிகளை கைது செய்யணும், அவங்க சட்டத்தின் முன்னால் நிறுத்தணும், தண்டனை கொடுக்கணுன்றதை காங்கிரஸ் சொல்லிக்கிட்டு தான் இருக்கு. அதனால எங்க கருத்து இல்லை, மாற்று கருத்து இல்லை. ஆனால் திமுக செய்யும் தவறுகளை நாங்கள் மறைக்கிறோம்னா இல்லை, நாங்கள் சுட்டி காட்டிக்கிட்டு தான் இருக்கோம். அழுத்தமா சுட்டி காட்டுறதுல நாங்கள் தயங்குறதே கிடையாது. நீங்க கூட பாருங்க, என்னுடைய ஒரு இது எடுக்கிற பேரறிவாளன் விடுதலையின் போது மரியாதைக்குரிய முதல்வர்கள் கட்டிப்படுத்தும் போது நான் பெரிய அளவில் ரியாக்ட் பண்ணேன். அது எங்க கட்சி வரவேற்றது. கரெக்ட், நீங்க சொன்னது கரெக்ட் தான். மரியாதைக்குரிய முதல்வர் கூட என்ன சொன்னாராம், ஆமா நாம அதை கொஞ்சம் யோசனை பண்ணிப்போம். ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பேரறிவாளனுக்கு அப்புறம் வெளியே வந்தவங்க யாரையுமே அவங்க என்கரேஜ் பண்ணல. ஆனா பேரறிவாளன் விஷயத்துக்கும் கள்ளச்சாராய விவகாரத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இல்ல அப்படி இல்லை. நான் என்ன சொல்றேன், அதையும் நாங்க கண்டிச்சோம், இதையும் கண்டிக்கிறோம், எதையும் கண்டிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். தோழமை கட்சின்ற முறையில எப்படியெல்லாம் கண்டிக்கணுமோ அது கண்டிக்க நாங்க தவறியதே கிடையாது. ரொம்ப நன்றி உங்களுடைய நேரத்திற்கு.